ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். டிஜிஎன்ஸ் கதம்பம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மெனு பார்த்தீங்கன்னா நான் வெஜிடேரியன். ஆமாங்க, சைவ உணவு. என்ன அப்படின்னு பார்க்குறீங்கன்னா இறால் தொக்கு. ஆமாங்க, ரொம்ப டேஸ்டியான சீ ஃபுட்டு. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபுட்டு. ஓகே, இப்போது இறாலை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இறால் எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு கடலில் நல்ல தண்ணியில் அதிகமாக காணப்படுது. ஸோ இது நீந்துறது பார்த்தீங்கன்னா பின்னோக்கி தான் நீந்தி போகும், பின்னாடி இருந்து தான் நீந்தும். அதுக்கு கண் இருக்குது, மீசை இருக்குங்கிறதால முன்னாடி போகாது, பின்னாடி தான் போகும். இறால் பண்ணை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1970, அதாவது 1970 தான் அதிகமாக வளர்ந்துக்கிட்டு வந்தது இறால் பண்ணை. ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்ல கொலஸ்ட்ரால்ஸ் தான் இருக்குது. அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா கொலஸ்ட்ரால்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. பட் நல்ல கொலஸ்ட்ரால்ஸ் தான் இருக்குது. ஸோ அதிகமாக நம்ம உணவில் இதை எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ டாக்டர்ஸ் நமக்கு அட்வைசபிள் தான் இந்த இறால் சாப்பிட்றதுக்கு. நமக்கு இன்னைக்கு டாக்டர்ஸ் அட்வைஸ் படி தான் நிறைய ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிறோம், நம்ம இருக்கிற இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்களோட வீடியோவை பார்க்குறீங்க, எங்கள் சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸு உங்களுக்கு அப் டு டேட்டு சேரும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி செய்கிறாங்கன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இறா தொக்கு தேவையான பொருள்: ஒரு 2 தக்காளி, 150 வச்சுக்கலாம், 100 கிராம் வெங்காயம், ஒரு 10 பூண்டு பல், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 2 தேக்கரண்டி மிளகாத்தூள், தேவைக்கேற்ப உப்பு. ஏன்னா அது உப்பாக இருக்கும் பார்த்துக்கோங்க, கம்மியாக போட்டால் போதும். 1/2 கிலோ தான், அதுக்கு ஒரு தேக்கரண்டி உப்பு போட்டால் போதும். காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். 50 கிராம் தயிர், நான் புளி ஊற்ற மாட்டேன். மஞ்சள் பொடி ஒரு தேக்கரண்டி, மீடியம் சைஸ் தேக்கரண்டி கண்டிப்பாக போடணும், ஏன்னா கவுச்சிங்களா. ஒரு 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் போல புதினா, நான் கருவேப்பிலை போடலை. ஒரு 50 கிராம் தண்ணி வச்சா போதுமா. உங்கள்கிட்ட காண்பிச்ச பொருள் எல்லாம் விழுத அரைச்சிருக்கேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, இவ்வளவுதான் அரைச்சிருக்கேன். ஸ்டவ் கப் எடுத்துக்கிறேன். வானொலி 100 கிராம், நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன எது பண்ணணும் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கணும், ஏன்னா படப்படன்னு எண்ணெயில் கொட்ட போகிறேன், ஆகையினால கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கணும். மல்லி, புதினா இது உடனே போட்டுக்கலாம். உப்பு, இந்த தொக்குக்கு ஏற்ப உப்பு என்ன கையளவு தான், நீங்க ஒரு தேக்கரண்டி போடுங்க போதும், ஏன்னா அது உப்பு இருக்கும் அதுல அவுச்சில்லைங்களா. அதனால இது நல்லா வதக்கிடணும். ஒரு 5 நிமிஷம் வதங்கணும். எறா நல்லா வதக்கிட்டு பாருங்க. நான் வெறுமனேதான் ஏற்பட்டேன் பாருங்க, எவ்வளவு தண்ணி இருக்கணும். ஆகையினால்தான் எறாவுக்கு தண்ணி கம்மியா வைக்கணும், ஏன்னா அது தொக்குதான், குழம்பு வச்சா நல்லா இருக்காது. இப்ப இதை அரைச்ச விழுத அதனால போடுறேன். மிளகா பொடி நான் கையளவு தான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன், அளவு 2 தேக்கரண்டி போட்டீங்கன்னா போதும்.
தண்ணி இதை பாருங்க, சும்மா ஒரு 25 கிராம் தண்ணி தான். ஏன்னா தொக்கு ஆகையில ஏற்கனவே இதுல விழுது இருக்கு. இன்னொன்னு, கருவேப்பிலை எல்லாம் என்ன உங்க அப்படியே போடுறாங்க அப்படின்னு நினைக்கூடாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்க அம்மா சொல்லி தந்ததுதான். புளிய அரிஞ்சிட்டு முத்தின காம்பை மட்டும் எடுத்துருவேன், மற்றதெல்லாம் அரிஞ்சு போட்டுருவேன். நீங்க தேவைன்னா அப்படி போட்டுக்கோங்க, இல்ல சாதாரணமா உருவி போட்டுக்கணும்னா அப்படி போட்டுக்கோங்க. இந்த தொக்கு கொதி வரும் போது பச்சை மிளகாய் நான் போடுவேன். நீங்க உங்க வழக்கம் எப்படியோ அப்படி போட்டுக்கணும். நல்லா கீறிட்டு போடணும். பட் இப்போ போட்டா காரம் இறங்குமா? கண்டிப்பா இருக்கும். வாசத்துக்காக வாசத்துக்காக போடுவோம்னு இது 1/4 மணி நேரம் கொதிக்கணும். கேஸை கொஞ்சம் சிம்ல தான் வச்சுக்கணும், ஃபுல்லா வைக்கக்கூடாது. ஏன்னா தொக்கு பார்த்தீங்களா, அதனால நான் கேஸ் சிம்ல தான் வச்சிருக்கேன், மீடியமா வச்சிருக்கேன். ரெடி ஆயிடும். நீங்களும் செய்ய பார்த்து சொல்லுங்க.